அனைவருக்கும் வணக்கம். ரிவ்யூ. நான் எடுத்திருக்கிற புக்கு பாரதியின் செல்லம்மாள். பாரதியின் செல்லம்மாள் நிறைய பேருக்கு புக்கு நான் எடுத்து படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிலது கொஞ்சம் போர் அடிக்கும். சில புக்குல நான் படிக்கும் போது 2 பக்கம் 3 பக்கம் போகும்போதே தூக்கம் வந்துடும். ஆனா இந்த புக்கு என் தூக்கத்தையே புரட்டி போட்டுருச்சுங்க. ஆமா. எப்படின்னா, ஒரு 4 பக்கம் 5 பக்கம் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்க 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 ஓ, இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க மனுஷங்க அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த காலத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, இப்போ எப்படி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க மனுஷங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். இப்படியெல்லாம் இருப்பாங்களா, சரி நாமளும் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு என்னையுமே இந்த புக் கொஞ்சம் மாத்திருச்சு அப்படின்னா சொல்லலாம். சரி. இந்த புக்கை, பாரதியின் செல்லம்மாள் புக்கை எழுதின ஆசிரியர் புலவர் சி வைகை முத்து. இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல வெய்க்காலிப்பட்டி அப்படின்ற ஊரை சார்ந்தவர். இவர் கடையம் அப்படின்ற ஊர்ல தமிழ் ஆசிரியரா 32 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறாரு, ஓய்வும் பெற்றிருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, கடையம் மண்ணுல நம்ம இருக்கோமே, கடையம் கடையம் யாருக்கு சொந்தமான ஊரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாரதியாரோட மனைவி செல்லம்மாள் அவங்க வாழ்ந்த ஊரு, பிறந்த ஊரு. ஸோ அங்க இருக்கோம் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவங்கள பத்தி அவர் அங்க வேலை செஞ்சுருக்கும் போது மற்ற மக்கள் கிட்ட, அங்க வாழ்ந்த மக்கள் கிட்ட கேட்டு அறிஞ்ச பல விஷயங்களை ஒரு புத்தகமா தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த புக்ல நாம பாரதியாரை பத்தியும், பாரதியாருடைய நினைவுகளை பத்தியும், அவர் வாழ்ந்த வாழ்க்கை பத்தியும், அவரோட செல்லம்மாள் பயணித்த அந்த ஒரு வாழ்க்கையை பத்தியும் நமக்கு விரிவா இந்த ஆசிரியர் சி வைகைமுத்து அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு பிடிச்சது, என்னுடைய மனசை பாதிச்ச, உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற சில நடந்த உண்மைகளை இவர் எழுதியிருக்கிறாரு. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பாரதியாரோட ஆஹ் குழந்தை சகுந்தலா, சகுந்தலா பாப்பா, அவங்க அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் பாரதியார் கிட்டயும் செல்லம்மாள் கிட்டயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வேகமா ஓடி என்னன்னா, அப்பா அப்பா, உங்களை எல்லாரும் கிறுக்கு அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்க, நீங்க எதுவும் பதில் அளிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே பாரதியார் கொள்ளுன்னு சிரிச்சிட்டாரு. அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. செல்லம்மாளை பாக்குறாரு. அவங்க, இங்க வா பாப்பா, உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் வீட்டுல மேல அந்த பரன்லாம் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல ஏதோ ஆணி மாதிரி அடிச்சு அங்க ஒரு சாக்கு பைப்புல நிறைய பேப்பர்லாம் வச்சிருக்காங்க, பாரதியார் எழுதின பேப்பர்லாம். இங்க வா பாப்பா, உனக்கு காட்டுறேன், இதுதான் பதிலா அதுக்கு அப்படின்னு குழந்தை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம செல்லம்மாள் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள இருந்த அந்த சாக்குப்பைக்குள்ள பாரதியார் எழுதி வச்ச கவிதைகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் அடுக்கடுக்கா அடுக்கி வச்சு, இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய சொத்து. உங்க அப்பா எழுதுனது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். இதுதான். இது பிற்காலத்துல இதனுடைய மதிப்பே வேற. இப்பதான் இது ஏதோ தாள்ல கிறுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் உங்க அப்பாவை இந்த மாதிரி கிண்டல் அடிக்கலாம். ஆனா உண்மையான சொத்து எதுன்னா பாரதியாரோட எழுத்துதான். இந்த எழுத்துதான் பின்னால பல லட்சங்களா மாறப்போகுது அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்றாங்க நம்ம செல்லம்மா. அப்போ கேக்குறாங்க அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு, ஆஹ் இப்போ சொல்லு, உங்க அப்பா இதுல கிறுக்கி இருக்கிறாரு, அதனால நிறைய பேர் வேணா அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். உங்க அப்பாக்கு பாட்டு மேலயும் எழுத்து மேலயும் கிறுக்கு, மத்தவங்களுக்கு பணத்து மேல கிறுக்கு. இப்ப சொல்லு, யாருக்கு மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ குழந்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அப்பாக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு. அவர் நம்ம பாரதியார் நம்ம பணத்து மேல எல்லாம் அவ்வளோ ஈடுபாடு வச்சிருக்க மாட்டாரு. அவ்வளோ ஈடுபாடு பணத்து பணத்து மேலயும் மத்த பொருட்கள் மேலயும் ஆடம்பரமா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது எழுத்து, அவருக்கு தெரிஞ்சது கவிதை,
எனக்கு தொழில் அப்படிதான் வந்து அவர் இருந்தாரு. ஸோ இன்னொரு இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து அவருடைய ஆஹ், வாழ்க்கையில நடந்தது. ஒரு நாள் திண்ணையில வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாராம். கையில வந்து அவருடைய மடியில நிறைய சில்லறைகள்லாம் வச்சிருந்தாரு. சில்லறையும் சில ரூபாய் நோட்டுகளுமாக அதனுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிட்ட, ஏறத்தாழ ஒரு 100 ரூபாய் கிட்ட இருந்துச்சாம் அந்த பணங்க காசு கையில. அவர் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஈவினிங் டைம், சாயந்தர நேரத்துல. ச்சே, என்னடா உலகம் இது, மனுஷன் இந்த பணத்துக்காக எவ்வளவு பாடுபடுறான் அப்படின்னு ஒரு சிந்தனையில இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு மடியில கையில வச்சிருந்த காசெல்லாம் தெருவுல வீசி எரிஞ்சிட்டாராம். அதை வந்து யாரும் எடுக்கல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா போன சில பெண்கள், வேலைக்கு வயல்ல வேலைக்கு செய்யறதுக்காக போன பெண்கள் வந்து அந்த காசை வந்து எடுத்துக்கிட்டு போறாங்களாம். போறவங்க சும்மா எடுத்துட்டு மட்டும் போகாம இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்களேன். கிறுக்கு ஐயரு பணத்தை அதனுடைய அருமை தெரியாம தெருவுல வாரி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பாரதியார் வந்து அவர் கையில பணம் இருந்தாலும் அது தனக்குன்னு எடுத்து வச்சுக்கல. யாருக்காவது வேணும்னா கொடுத்துருவாரு, இல்லாட்டி இந்த மாதிரி வந்து ஆஹ் போட்டுருவாரு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. சோ இப்படியும் வந்து பணத்து மேல ஆசை இல்லாம, இப்ப நாமெல்லாம் கையில கீழே எங்கேயாவது காசு இருந்தா சில பேர் வந்து எடுப்பாங்க, சில குழந்தைங்க கூட நேர்மையா இது யாருது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க. நான் பாரதியார் அந்த காலத்திலேயே வந்து பாருங்க, அந்த பணத்து மேல வந்து அவ்வளவு ஆசை இல்லாம கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒரு இன்சிடென்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் ஒரு 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 சமயத்துல செல்லம்மாள் வந்து மாலை நேரத்துல சமைக்கிறதுக்காக ஆஹ் முறத்துல அரிசி எல்லாம் போட்டு அதுல இருக்கிற கல் எல்லாம் வந்து களைஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. பாரதியார் அந்த சமயம் அவங்க வந்திருக்காரு. வந்து பார்த்தா முறத்துல வந்து ஆஹ் என்ன அந்த அரிசி எல்லாம் வச்சிருக்காங்க செல்லம்மாள். இவர் என்ன பண்ணிட்டாரு, பின்னாடி பக்கமா போயிட்டு கிணறு இருந்திருக்கு, கிணத்தோடைய அந்த செவத்து மேல அப்படி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. குருவி வந்து நிறைய இருந்திருக்காங்க. குருவி எல்லாம் நிறைய சத்தம் போட்டா இவருக்கு தான் பூரிக்குமே, காக்கை குருவி எங்கள் ஜாதி எல்லாம் பாடியிருக்காரு. போனாரு. போயிட்டு அந்த அரிசியை வந்து அந்த காக்கை குருவிகளுக்காக இறைக்கிறாரு. அதுங்களும் ஆனந்தமா வந்து பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுதுங்க. அந்த சின்ன சின்ன வாயில அந்த சின்ன சின்ன அரிசி அப்படி கொத்தி 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 சாப்பிடுறத அவ்வளோ ஆனந்தமா பாக்குறாரு. முதல்ல கொஞ்சம் போட்டாரு, ஒரு 4-5 குருவி வந்து சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுறாரு, இன்னும் கொஞ்சம் போடுறாரு, அப்படியே போட்டு போட்டு காலி பண்ணிட்டாரு. அது அந்த அந்த குருவிகள்லாம் அந்த அரிசியை சாப்பிட்றத அவ்வளோ ஆனந்தமா வேடிக்கை பார்த்திருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க செல்லம்மாள் வராங்க, சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு. பார்த்தா எல்லாத்தையும் அரைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவரு, பாரு செல்லம்மா, இந்த காக்கை குருவிகள்லாம் எவ்வளவு ஆனந்தமா அந்த அரிசியெல்லாம் பொறுக்கி சாப்பிடுதுங்க அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு பக்கம் கோவம் வேற, என்ன பண்றதுன்னே தெரியல. வச்சிருந்த கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அரிசியுமே வந்து காக்கை குருவிகளுக்கு வந்து போட்டுட்டாரே. போட்டுட்டு ஒரு பாட்டு வேறங்க. என்ன பாட்டு நினைக்கிறீங்க நீங்க? விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பாட்டு, அவருடைய பாட்டு வரிகள் வந்து பாடுறாரு. செல்லம்மாக்கு புரிஞ்சு போச்சு இப்போ. அவருக்கு அது தெரியும், பாரதியார் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவருக்கு இயற்கைனா பிடிக்கும், குயில்கள் பறவைகள்லாம் பிடிக்கும். சோ அந்த சத்தத்துல வந்து அந்த குருவி ஆனந்தமா சாப்பிட்டுறதுனால இவரு தமக்குன்னு வச்சிருந்த அரிசியை வந்து அந்த குருவிகளுக்காக வந்து போட்டிருக்காங்க. சோ அவங்க வந்து அதை அவ்வளவு பெருசா வந்து எடுத்துக்கல. சோ பாரதியாரோட ஒன்றிணைந்து அவருடைய வழியிலேயே வந்து பயணிச்சிருக்காங்க செல்லம்மாள். இது பாரதியின் செல்லம்மாள் அப்படின்ற தலைப்புக்கு ரொம்பவுமே ஒத்து போகுது. பாரதி அவர் வந்து ஒரு புலவர், ஒரு கவிஞர் தான், தேசிய கவிதா. அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய மனைவி அவங்க செல்லம்மாளுமே வந்து அவர் பாரதியாருடைய பாதையிலேயே வந்து பயணிச்சிருக்காங்க. அவருடைய நோக்கங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் கூடவே இவங்களும் ஒன்றிணைந்திருக்காங்க. இந்த சம்பவம் மூலமா நம்ம இதையுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பாரதியாருடைய இன்னொரு விஷயம். ம், பாரதியார் எட்டயபுரத்துல வந்து
அரசவை கவிஞரா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த காலம் அது. எட்டயபுரத்துல வந்து மன்னருக்கு சில நூல்களை வந்து படித்து காட்டுறது, அப்புறம் அவருக்கு நிறைய கதைகளை வந்து பொழுதுபோக்கா வந்து சொல்றது, அவரை வந்து புகழ்ந்து பாடுறது, இதுதான் அவருடைய பிரதான வேலையா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான வேலை வந்து அவருக்கு இஷ்டப்பட்டு வந்து செய்யல. ஒரு சுதந்திரமா சுற்றி திரிஞ்ச ஒரு ஆளு. இப்போ ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடணும், ராஜாவோட வந்து அவர் கேட்கறதெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு மாதிரியான ஒரு மனநிலையிலே வந்து அங்க இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ராஜா சென்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. கூடவே வந்து பாரதியை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. பாரதி சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்லம்மாள் கிட்ட, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். நான் சென்னைக்கு ராஜா கூட அப்போ சென்னைன்ற வார்த்தை இல்லை, மദ്രാஸ்க்கு போறேன். ஆஹ் உனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ராஜா கூட. போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 15 நாள் 10 நாள் கழிச்சு வராரு. வந்து ஒரு ஜட்கா வண்டி, அந்த குதிரை வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த வண்டியில வந்து 2 வண்டியில வந்து இறங்குறாரு. மூட்டை மூட்டையா நிறைய மூட்டை முடிச்சுகள்லாம் வந்து பாரதியாரோட வீட்டுக்கு வந்து இறங்குது. தெருவுல இருக்கிறவங்களும் அண்ணாந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ நம்ம செல்லம்மாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நெகிழ்ந்து போறாங்க. ஆஹா, நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, பசங்களுக்குலாம் நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கியிருப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு எண்ணத்துல, அது பொதுவா இருக்கிறது தானே, இயல்பு. ஒரு ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்து பார்த்தா அந்த மூட்டைகள்லாம் வந்து அவிழ்க்கிறாரு பாரதியார். அவிழ்த்து பார்த்தா உள்ள என்ன இருந்துச்சாம், அந்த நிறைய புத்தகங்கள்லாம் இருந்துச்சாம். அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, இந்த மாதிரியான புத்தகங்கள். பார்த்த உடனே செல்லம்மாளுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க நமக்கு அப்படின்ட்டு. ஆனா இவரு இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வரோமே, அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தது ஏமாற்றமா போயிடுச்சு. கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ பாரதியார் சொல்லியிருக்காரு, செல்லம்மா, நீ பணத்துக்காக ஆசைப்படாத. பணம் அப்படின்றது அழியக்கூடிய பொருள். அழியாத செல்வம் எது தெரியுமா? இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அதுதான். கல்விதான் வந்து நமக்கு எப்பவுமே அழியாத செல்வம். இந்த தமிழ் இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம்னா, நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மாறுபடும், நாமளும் வந்து நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு சம்பவம். ஆம், பாரதியாரோட பெண் குழந்தை சகுந்தலா இருக்காங்கல்ல, சகுந்தலாமா, அவங்களுக்கு வந்து சகுந்தலா அப்படின்னு பெயர் காரணம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் வந்து அப்போ புதுவையில வாழ்ந்துட்டு இருந்தாரு 1908 அந்த காலகட்டத்துல. அப்போ செல்லம்மாள் வந்து கடையத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ 2வது குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் வந்து பிறந்துருச்சு. அப்போ பாரதியாருக்கு வந்து ஒரு தகவல் அனுப்புறாங்க, இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ பாரதியார் வந்து நம்ம காளிதாசரின் சகுந்தல நாடகம் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு இருந்தார் அந்த சமயம் அது. அப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. தகவல் வந்ததுமே அப்போ பாரதியார் வந்து அந்த கடிதத்துக்கு திருப்பி எழுதி அனுப்புறாரு. என்னன்னா, குழந்தை பிறந்ததுனால, இந்த சமயத்துல குழந்தை பிறந்ததுனால ஆஹ் குறிப்பால நம்ம குழந்தைக்கு வந்து சகுந்தலா அப்படின்னு வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு அவருடைய சஜஷன் வந்து லெட்டர் மூலியமா சொல்லி அனுப்புறாரு. ஸோ பாரதியாருடைய குடும்பமும் வந்து அதை ஏத்துக்குச்சு. அதாவது செல்லம்மாளுடைய அம்மா அப்பா அவங்க எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா பாரதியார் வந்து அவ்வளோ வந்து ஒரு மதிப்பா வந்து அந்த குடும்பம் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ செல்லம்மாள் வந்து அவரு பாரதி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ ஒரு சகுந்தலா அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாரதியார் எப்பயாவது கடையத்துக்கு வந்தாரு அப்படின்னா அவரை வந்து வீட்லயே பார்க்க முடியாது. கடையத்துல அவருக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அந்த நண்பர்களுடைய நிறைய பாட்டு, பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரொம்பவுமே வந்து அமைதியான சூழல்ல கலகலன்னு இருக்கிற ஒரு ஆளு நம்ம பாரதியார். அவர் வந்து யாரு என்ன அப்படின்னு பார்க்க மாட்டாரு. சமூகத்துல உயர்வு தாழ்வு அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணமே அவருக்கு கிடையவே கிடையாது. உயர்வு தாழ்வு வந்து பார்க்கவே மாட்டாரு. யாரா இருந்தாலும் நல்ல ஒரு நட்போட வந்து பழகுவாரு. அப்போ
கடையத்துல வந்து நம்ம பாரதியார் அந்த ஊருக்கு போனாருன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் அவரோட சாதாரணமா பேசக்கூடிய மக்கள்லாம் வந்து அவரை பாட்டையர் வந்துட்டாரு, பாட்டையர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன் பாட்டையர் வந்துட்டாரு அப்படின்னா பாரதியாருடைய குரல் வந்து வெண்கல குரல் மாதிரி கணீர்னு இருக்குமா. நல்லா கலகலன்னு பேசக்கூடிய ஒரு ஆளு. அவரு மற்ற நண்பர்களோட பேசும்போது நிறைய உரையாடல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல பாட்டு பாடுவாராம், நல்ல பேச்சாற்றல் கொண்டவராம் அவரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு. ஏதோ அதையுமே வந்து இங்க எழுதியிருக்கிறாங்க. காடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூழோடைய பேர் வந்து காடி. அது வந்து ஏழ்மையான வீட்டுல எல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான வீட்டுல எல்லாம் கூட போயிட்டு பாரதியார் அவங்களுடைய ரொம்ப நட்பா வந்து பழகி அவங்க கொடுக்கக்கூடிய கூழையுமே வந்து சாதாரணமா வாங்கி சாப்பிடுவாராம். ஸோ ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, கடையத்துல கல்யாணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. கல்யாணி அம்மன் உடைய கோவில் வந்து கடையத்துல இருக்கு. அங்க வந்து புளியோதரை கொடுக்கறது வழக்கமா. அந்த புளியோதரையை வந்து சாப்பிடுறதுக்காக மதிய சமயத்திலயா அங்க மற்ற மக்களோடைய சேர்ந்து பாரதியார் வந்து வரிசையில நின்னு மக்களோட மக்களா சேர்ந்து அதை தன்னுடைய ரெண்டு கையாலையும் வந்து வாங்கி சாப்பிடுவாராம். இது வந்து நம்ம செல்லம்மாள் வந்து பார்த்திருக்காங்க. அப்பயுமே வந்து அந்த உயர்வு தாழ்வு, அந்த குலத்தினால உயர்வு தாழ்வு, பிறப்புல உயர்வு தாழ்வு, அதை வந்து அவங்க பார்த்ததே இல்லையா. செல்லம்மாளும் வந்து அத பாரதியார் எப்படியும் அப்படியே வந்து அவங்களும் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆஹ் அடுத்து இந்த நம்ம புலவர் வைகை முத்து இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பாரதியாரோடையும் அந்த செல்லம்மாளோடையும் ஆஹ் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை வந்து அவருடைய வயதுக்கும் ஒத்த ஒரு முதியவர்கிட்ட, ஒரு 79 வயது மதிக்கத்தக்க முதியவர்கிட்ட வந்து கலந்துரையாடிட்டே இருக்கும்போது செல்லம்மாளை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த முதியவர் வந்து சொல்றாராம், செல்லம்மாள் வந்து பாரதி அப்படின்ற வைரக்கல்ல பட்டு தீட்டிய ஒரு ஒரு மாண்பு மிக்கவள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் வறுமை துன்பம் அதுல வந்து அவங்க ரொம்ப இருந்தாலும், வறுமையில இருந்தாலும் பாரதியார் வந்து நல்ல ஒரு ஒரு பொக்கிஷமா பாதுகாத்த ஒரு அம்மையார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம செல்லம்மாளை பத்தி அந்த வயது முதிர்ந்தவர், கடையத்துல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர் வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து இந்த புத்தகத்துல ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அவரு பாரதி வந்து ஆஹ் மன்னர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த காலத்துல அப்போ வந்து ஒரு கவிதை எழுதினாராம். என்ன கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேவலம் நரஸ்துதி பாடி காலம் தள்ளுவது ஒரு பிழைப்பா அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதி அங்க அவருடைய சகாக்கள் கூட பாடி காட்டின்னு இருந்தாரு இந்த கவிதைய. இத வந்து ஒருத்தர் மன்னர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மன்னா, இந்த மாதிரி நம்ம பாரதி இந்த மாதிரியான பொருள்படும்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுமே அது மன்னர் காதுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு மனஸ்தாபம். இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கடங்காத பாரதி என்ன பண்ணிட்டாரு, இந்த தலையாட்டி வேலையில இருந்து ஒரு கும்பிடு போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பிட்டு மதுரையை நோக்கி பயணம் பண்ணாரு. மதுரையில வந்து சேதுபதி உயர்நிலை பள்ளியில வந்து தற்காலிக தமிழாசிரியரா அவருக்கு வந்து கொஞ்ச நாள் பணி சாற்றிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்க வந்து தமிழாசிரியரா கொஞ்ச நாள் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சுதேசமித்திரன் அப்படின்ற பத்திரிகையில வந்து சென்னைக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சென்னையில வந்து ஒண்டி கொடுத்தனம் தான் அங்க. அவ்வளோ ரொம்ப வசதி இருக்காது. ஒரு 6 மாசத்துல செல்லம்மாலையும் வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ஆஹ் அங்கேயுமே வந்து வறுமை பாரதியாரை வந்து வாட்டி வதைச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து நம்ம செல்லம்மாள் அவங்கள வந்து பாரதியாரை விட்டு கொடுக்கல. எனக்கு தொழில் கவிதை அப்படின்ட்டு நீங்க கவிதை எழுத்து கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தொழில் சமையல் அப்படின்ட்டு நம்ம செல்லம்மாள் ஒரு நாளும் நச்சரிக்கிறதே கிடையாது. என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாரதியாரின் அகரம் இகரம், இது வந்து ஒரு சம்பவம். என்ன இது அகரம் இகரம்னா அப்படின்னு ஒரு நாள் செல்லம்மா என்ன பண்ணியிருக்காங்க, சமையலுக்கு
எதுவுமே இல்ல, அரிசி இல்ல அப்படின்ற காரணத்தினால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கையை பசிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சோகமா பாரதியார் முன்னாடி போய் நெளிஞ்சுக்கிட்டே நின்றுருக்காங்க. அப்போ பாரதியார் வந்து கேட்டிருக்காரு, என்ன செல்லம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நெளிஞ்ச மாதிரி இருக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நம்ம செல்லம்மாள் வந்து சொல்லியிருக்காங்க, இதை நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஆனா வந்து கேட்குறேன். நம்ம அடுத்த வேலைக்கு வந்து அரிசி இல்லை சாப்பாட்டுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாரதியார் நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு. நீ வந்து அரிசி இல்லை அப்படின்றதுக்காகவா வந்து இப்படி ஆஹ் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அதை வந்து குறிப்பால சொல்லிருக்கலாமே எனக்கு. அகரம் இகரம்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிருக்கேன். அகரம் இகரமா அப்படின்னா என்ன? அரிசி இல்லைன்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. இல்லை அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து சொல்லக்கூடாது. என்ன அரிசியோட முதல் வார்த்தை அ அகரம். இல்லை அப்படின்றோட முதல் வார்த்தை இ இகரம். அகரம் இகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் குறிப்பால புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது பாரதியாரின் அகரம் இகரம். ஒரு நாள் பாரதியாருடைய வீட்டுல வந்து ரொம்ப வறுமை அதிகமா தாண்டவம் ஆடிட்டே இருந்த சமயத்துல செல்லம்மாள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராஜம் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு செல்வந்தர் கிட்ட ஆஹ் எங்க வீட்டுல வந்து ஒரு நாற்காலி இருக்கு, அந்த நாற்காலியை வச்சுட்டு ஒரு 7 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உடனே ராஜம் செட்டியாரும் வந்து நாற்காலியெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம், பணம் தானேம்மா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லம்மாளுக்கு கோவம் வந்துருச்சு. நாற்காலியை வச்சுட்டு பணம் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லாட்டி எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏழ்மையிலையும் கூட ஒரு தன்மானம், அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா வந்து இருந்திருக்கு. அதை அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. இனாமா எதுவும் கொடுக்க வேண்டாம், இந்த பொருளை வச்சுக்கிட்டு கொடுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சேர் வந்து நம்ம கவி சக்கரவர்த்தி உட்கார்ந்த சிம்மாசனம் இல்லையா, அந்த சிம்மாசனம் ராஜம் செட்டியாருடைய வீட்டை அலங்கரிக்க போயிடுச்சு அப்படின்னும் ஒரு சம்பவம் வந்து இந்த புத்தகத்துல வந்து ஆஹ் பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்ம ஆசிரியர். அடுத்து பாரதியாரோட கொள்கைகள்னு பார்த்தா 3 கொள்கைகள். என்ன 3 கொள்கைகள் அப்படின்னா, ஒண்ணு தேச விடுதலை, 2 சாதிய வேறுபாடு அகற்றுதல், 3வது பெண் விடுதலை. இதுல நடுவுல இருக்கிற 2வது அது கிடைச்சிருச்சுனாலே மீதி 2மே வந்து கிடைச்சிரும், 3மே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா சாதி வேறுபாடு அகற்றுதல். சாதி வேறுபாடு அகற்றுதல் அப்படின்ற ஒரு அவருடைய கொள்கைய நிஜமாவே அவர் கடைபிடிச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை வந்து நம்மளும் சொல்லலாம். என்னன்னா ஆஹ் ஆஹ் கனகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவன், அந்த கனகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவனுக்கு வந்து அவரு மாற்று இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் தான். அவருக்கு வந்து பூணூல் அணிவிச்சு அந்த ஆஹ் மற்ற சடங்குகள் எல்லாம் வந்து நடத்தியிருக்கிறாரு பாரதியார். கூடவுமே நம்ம செல்லம்மாள் வந்து அந்த சடங்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அறுசுவை விருந்து வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாரதியார் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் அப்பவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. பிராமணர் அல்லாத ஒரு சிறுவனுக்கு வந்து பூணூல் போட்டு ஆஹ் ஆஹ் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து மற்ற உபசரணைகள்லாம் வந்து நடத்திருக்காங்க. இது ஒரு விஷயம், அந்த சாதிய வேறுபாடு அகற்றுதல். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, மற்ற மக்களோட மக்களா சேர்ந்து அந்த கடையத்துல வந்து ஆஹ் மக்கள் அந்த புளியோதரை கோவில்ல லைன்ல நின்று புளியோதரை 2 கையால வாங்கி சாப்பிட்டது. அப்புறம் அந்த தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கூழ மற்ற மக்களோட சேர்ந்து குடிச்சது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த சாதிய பாகுபாடு வந்து அவரு முறியடிச்ச ஒரு விதத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் கடையத்துல வந்து அவருக்கு வந்து விருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த விருந்து சாப்பிட்றதுக்காக வருவாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மற்ற நண்பர்களோட சேர்ந்து ஆஹ் ஆஹ் அந்த இயற்கை எழில் சார்ந்த இடங்களுக்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கிறது, அங்க வந்து கவிதைகள் பாடுறது, அந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து பாரதியார் செய்வாரு. அப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மதிய நேரத்துக்கு மேல வெளியே அவர் வந்து போகவே இல்லை. அதனால அவரை தேடி நண்பர்கள் அவருடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. பாரதியார் உள்ள இருந்து அவங்கள பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தலைகால் புரியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள பார்க்க வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியில செல்லம்மாள் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க வந்து இலை போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரதியார் வந்து சொல்லிட்டாரு. இப்போ அவங்களும் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வரலாமா வேணாமா அப்படின்னு தயங்கி நிக்கிறாங்க.
உடனே செல்லம்மாள் வந்து அவளாம் சாப்பிட நம்ம வீட்டுக்கு வராளா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே பாரதிக்கு பயங்கர கோவம். மல்லார்னு ஒரு அடி அடிச்சிட்டாரு செல்லம்மாள் கணத்துல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வர்ற அழுகையும் அப்படியே அடக்கிக்கிட்டு ஆஹ் அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ பாரதியார் வந்து ஏதோ கோவத்துல தெரியாம அடிச்சிட்டு செல்லம்மா எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி சண்டை எல்லாம் நடக்கிறதா அந்த வெளியே இருந்த அந்த நண்பர்கள்லாம் பார்த்தோன்னே அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் சிலம்மால வந்து அந்த அழுகையெல்லாம் தொடச்சிட்டு ஆஹ் என்னையும் மன்னிச்சிருங்க, நான் கேட்டது தப்பு தானே, என்னதான் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு வருந்திருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் வந்து இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து புதுவையில ஈஸ்வரன் தர்மராஜா கோவில் வீதியில வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணை செட்டியார் வீடு, அந்த வீட்டுலதான் வந்து இவங்க வாடகைக்கு குடியிருந்தாங்க. அப்போ அந்த அவங்க குடியிருந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் வந்து இருந்திருக்கான். அவங்க வீடு வந்து குடிசை வீடுதான். அவங்க அம்மா அப்பாவும் வந்து பிள்ளை தேராது, மன வளர்ச்சி குன்றிய பிள்ளை, அவங்க பேச்சும் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த குழந்தைக்கு பாடி எடுக்கிறத வந்து விட்டுட்டு இருக்காங்க. சரின்னு பாரதியார் பார்த்தாரு. அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செல்லம்மா, இந்த குழந்தைய வந்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. செல்லம்மாவும் மறுபேச்சு எதுவுமே பேசல. உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து வீட்டுல ஒரு வெள்ளை விரிப்பு போட்டு அந்த விரிப்பு மேல அந்த குழந்தைய வந்து உட்கார வச்சாங்க. பார்த்தா நான் சைட்ல அந்த கோழை எல்லாம் வந்து விளைஞ்சிருக்கு. அதையுமே வந்து துணி கொண்டு தொடச்சு அந்த குழந்தைக்கு தேவையான உபசரணைகள்லாம் பண்ணி ஆஹ் சத்துமிக்க ஆகாரங்கள்லாம் வந்து தொடர்ந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்து அதை ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஆளாக்கி அந்த குழந்தைக்கு மேல அன்பு செலுத்தி ஆஹ் நிறைய நாப்பிழர் பயிற்சி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் பேச்சு பயிற்சி, நாப்பிழர் பயிற்சி எல்லாம் வந்து நிறையவே வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி நாப்பிழர் பயிற்சியில சொல்லி கொடுத்த ஒரு வரி என்னன்னா, ஓடரு நரிகளில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகினில் ஒரு பிடி நரைமுடி, நரைமுடி முடிதனில் சில பல சில பல மழை துளி அப்படின்ற ஒரு நாப்பிரல் பயிற்சியுமே வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து, அம்மா அப்பா அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வந்து அன்பு செலுத்தி ஆஹ் நல்லா பேசக்கூடிய திறனான ஒரு குழந்தைய வந்து வளர்த்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இது வந்து அந்த குழந்தை அவங்க என்ன இதுன்னு என் இது சொல்லக்கூடாது. அவங்க சாதி மத வேறுபாடு எதுவுமே வந்து பாரதியார் பார்க்கல, செல்லம்மாளும் வந்து பார்க்கல. பாரதியார் வந்து சொல்லிட்டாரு, அதை அப்படியே ஏற்று நடந்தவங்க தான் வந்து செல்லம்மாள். அப்புறம் ஆஹ் காளிதாசனுடைய நாவல வந்து ஆஹ் சூலத்தால எழுதி அவருடைய அந்த காளிதாசர் வந்து கவிதாசன் அப்படின்ற மாத்தின ஒரு சம்பவம் மாதிரி நம்ம பாரதியாரும் செல்லம்மாளும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து அதனுடைய நாவல செந்தமிழ் நடனமாட செஞ்சிருக்காங்க. அப்புறம் புதுவையில அவரு பாரதியார் வாழ்ந்த ஒரு 10 வருஷம் புதுவையில வந்து வாழ்ந்தாரு. அப்போ அந்த 10 வருஷம் நிறைவு பெறக்கூடிய அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது இந்த பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டுல வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆண்ட பகுதியில இருந்து பாரதியாருக்கு வரக்கூடிய ஆஹ் உதவிகள், அவருக்கு வரக்கூடிய பொருள் உதவிகள் எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப வறுமையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. வறுமை ஒரு பக்கம், வீட்டு வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழல் 6 மாசமா ஒரு பக்கம். அப்போ வந்து புதுவையில இருக்கக்கூடிய கடற்கரையில மாலை நேரத்துல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு பாரதியார். உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து அந்த கடல் கடல் கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அலைகளை பார்த்துட்டு பிரமிப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவரையே அறியாம ஒரு பாடல் வந்து அவர் எழுதின ஊழிக்கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை வந்து பாடுறாரு சத்தமா. அவருடைய குரல் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கணீர்னு இருக்கும் அவருடைய குரல். அப்போ அந்த ஊழிக்கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை வந்து பாடுறாரு. வெடிபடும் மண்டத்து இடிபட தாளம் போட, வெளியில் இரத்தக்கலையோடு பூதம் பாட, பாட்டின் அடிபடும் பொருளும் அடிபடும் ஒளியிற் கூட்ட களி களித்தாடுங்காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடுங்குத்தை நாடச் செய்தாய் என்னை அப்படின்னு அந்த ஆழிக்கூத்தை வந்து சத்தமா ஒரு உயிர்ப்போட பாடுறாரு. பாடி முடிச்சதுமே வந்து
கடற்கரையே நிசப்தமா அடங்கின மாதிரியான ஒரு சூழல். அப்போ ஒரு அன்பர் வராரு, பாரதியார் பின்னாடி இருந்து வராரு. யாருப்பா நீ அப்படின்னு கேக்குறாரு. அவர் உடனே பதில் எதுவுமே சொல்லாத பாரதியார் காலை பிடிச்சிட்டு அப்படியே கதறி கதறி அழுகுறாரு. ஏன்பா இந்த மாதிரியான செயல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு பாரதியார் வந்து கேக்குறாரு. அப்போ அந்த நண்பர் சொல்றாரு, என் பேரு வேணு, ரவுடி, ரவுடி வேணு அப்படின்னு சொன்னாதான் இந்த புதுவையில நிறைய பேருக்கு வந்து தெரியும். என்னை வந்து இந்த பிரிட்டிஷ் கைக்கூலியா மாத்திட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து உங்களை வந்து எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வர சொல்லி பிடிவாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை வந்து பிடிச்சு அந்த பாட்டுக்காரனை எப்படியாவது கொண்டு வா, பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே வந்து சொல்லியிருக்காங்க. நானும் வந்து ஒரு 10 நாளா உங்களை பின்தொடர்ந்து வரேன். நீங்களும் வந்து 10 நாளா தொடர்ந்து இந்த கடற்கரைக்கு வர்றீங்க, அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாருங்க சுத்தி யாருமே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது உங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் வந்தேன். ஆனா நீங்க பாண்டிங்களா பாட்டு, அந்த பாட்டு வந்து என்ன புரட்டி புரட்டி போட்டுருச்சு. இந்த அளவுக்கு ஒரு நல்ல பாட்டுக்காரங்களையா வந்து ஒரு ஞானம் உள்ளவங்கள இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பிடிக்க எண்ணுது. நான் வந்து அந்த செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுருக்கிறாரு. இப்ப பாரதியார் சொன்னாராம், உன்னுடைய ஆசைப்படியே என்னை எடுத்துன்னு போய் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட கொடு, அப்பயாவது என்னோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல நான் அந்த வேலை வந்து செய்ய மாட்டேன். நான் வந்து உங்களை அவங்க கிட்ட அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுடி வேணு அப்படின்றவரு அவருடைய தொழிலையும் விட்டுட்டு ஆஹ் பாரதியாரோட நண்பரா மாறி பாரதியாருக்கு பக்கத்துணையா வந்து இருந்திருக்கிறாரு. அதுவுமே வந்து ஒரு சம்பவம் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு. இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் வந்து இருக்கு. ஆஹ் தேங்க்யூ மேம். ஆன்லைன்ல யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? வணக்கம் ஆர்த்தி மேம். வணக்கம் சார். நல்லா இருந்தது மேம். உங்களுடைய நடை வந்து நல்லா இருந்தது. ஒரு ஸ்டோரி சொல்றது வந்து நல்ல ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருந்தது. அப்படியே கதை கேட்கறது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தது. நீங்க சொல்றது எல்லாமே கேட்க கேட்க சிறப்பா இருந்தது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உண்மையா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. பாயிண்ட் அதுல நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு கதையா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்க வந்து மற்றவங்களுக்கு டெலிவர் பண்றப்ப அது எந்த அளவுக்கு ஸ்லோவா நீங்க அதை புரியுற மாதிரி சொன்னீங்கன்றது ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஈவன் செல்லம்மாள் பாரதி அப்படின்றப்ப அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் பாயிண்டா இருக்கும். நீங்க அதையும் வந்து மீன் பண்ணி எல்லாமே அந்த பெண் விடுதலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஆன்லைன்ல வேற யாராச்சும் கமெண்ட் சொல்றீங்களா? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம் நான் லாஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் அந்த மீட்டிங்ல முடிச்சுட்டு கொஞ்சம் இதான் லேட்டா போனேன். ஆனா வந்து எனக்கு உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தெளிவா அப்படி கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நைஸா இருக்கு மேம். வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கலாம். அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. இதையே நீங்க கூடுதலா இன்னொரு தடவை பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூடியூப்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாத்துக்கிறேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ மேம். வணக்கம்மா. வணக்கம் சார். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தானே பேசுது சார்? கேக்குது சார். செல்லம்மா பாரதியோட தம்பி பையன் சுந்தர் பேசுறேன். உங்களுடைய புத்தக மதிப்பு அது ஃபுல்லா நான் கேட்டேன். பாராட்டுக்கள். படிச்சுட்டு செல்லம்மாள் பாரதி குடும்பத்தை சேர்ந்தவங்கிற முறையில ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவங்க அதாவது எங்க குடும்பத்துல, ஏன்னா நான் செல்லம்மாள் பாரதி சைடு, அதனால நான் பேசுறேன். கல்யாணி சிவகாமி சாதன் இருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் சார். ஏன்னா அவரை பத்தி நான் என் தந்தை பேசுறதை கேட்டிருக்கேன், சவுந்தரா பாரதி பேசுறதை கேட்டிருக்கேன், தங்கம்மா பாரதி பேசுறேன். அப்புறம் அவங்களுக்கு செல்லம்மா பாரதிக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, சுவாமினி சொர்ணம்மாள்னு பேர். அவங்க எல்லாமே யாருமே அவரை பத்தி
எனக்கு தெரிஞ்சு ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதே கிடையாது. ஏன்னாக்க அந்த குடும்பத்துல, நெருங்கிய குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பாரதியனுடைய உண்மை சொரூபத்தை, உண்மை ரூபத்தை, அவர் ஒரு மகாகவிஞன், மகாகவி பாரதியார்னு இப்ப எல்லாம் சொல்றோம். நான் அவரை ஒரு அவதார புருஷராகவே நினைக்கிறேன். இல்லைனாக்க இந்த மாதிரி இவ்வளவு பாட்டுகள் எல்லாம் எழுத முடியாது. நிறைய பாட்டுகள் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சு பூர்த்தி ஆகாதுக்கே இருக்கு. அதெல்லாம் பூர்த்தி கூட பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆளுமை இல்லை, நமக்கு இன்னைக்கு இல்லை, அந்த அவ்வளவு திறன் இல்லை. ஸோ செல்லம்மாள் பாரதி இல்லைனாக்க இப்படி ஒரு பாரதியாருடைய எழுத்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா, இவ்வளவு எழுதியிருக்க முடியுமா என்பது ஒரு பெரிய சந்தேகம். அந்த அம்மாவனுடைய, செல்லம்மாள் அம்மாவனுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அளவிட முடியாதது. நம்ம சேவாலியா முரளி, சிவகாமிநாதன், சேவாலியா புவனா மேடம், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி அவங்கள ஒரு முன்னுக்கு கொண்டு வராங்க இல்லையா. அதே மாதிரி நீங்கள்லாம் இப்பதான் செல்லம்மா பாரதியை பத்தி ஒரு புக் ரிவ்யூ எல்லாம், அந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு முதல்ல பெண்கள் முன்னேற்றத்துக்கு குரல் கொடுத்தவன் உலகிலேயே பாரதி தான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பேசுறீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு உந்துதல் பாரதின்னு நினைக்கிறேன். பாராட்டுக்கள்மா, பாராட்டுக்கள். நிறைய இந்த மாதிரி பேசுங்க. பாரதியார், செல்லம்மாள், பெண்கள் கல்வி. இன்னமும் கிராமத்துல கடையத்து பக்கத்துல கூட படிப்பெல்லாம் +2 படிச்சுட்டு நிறுத்திடுறாங்க. மேல் படிப்பு படிச்சு பெண்கள்லாம் படிச்சுதான் இந்த நாடு முன்னேறணும், நாம முன்னேறணும். பெண்கள் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறும். அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க, நீங்கெல்லாம் என்னெல்லாம் கூட ரொம்ப வயசுல சின்னவங்க, இளைஞர்கள், நிறைய பாடுபடுங்க. எல்லாரையும் அந்த ரீச்சை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய அன்பார்ந்த பணிபார்ந்த வேண்டுகோள். நன்றி சேவாலியாக்கு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. நன்றி. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அபிராமி, ஆர்கனைஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த அகரமிகரம் சொன்னீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா பாரதியார் ஒரு சின்ன குழந்தைய, மனநிலை குன்றிய குழந்தைய, அவரு கொஞ்சம் அவரோட அன்பு காமிச்சு அந்த குழந்தைய கொஞ்சம் சரி பண்ணார் சொல்லுவீங்க. அந்த ஸ்டோரிஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லா இருந்தது. மைல்டா ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். மேம் ஆர்த்தி மேம் சூப்பராக பேசியிருந்தீங்க. ஐ மோகனப்பிரியா மேம், பிரைமரி டீச்சர் ஃப்ரம் கசுவா மேம். சூப்பராக சொல்லியிருந்தீங்க மேம். பாரதியாரை பற்றி சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் சொன்ன விதம் ஒரு கதை வடிவில் அவர் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதில் ஒரே ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, செல்லம்மாள் அம்மா கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட அந்த நாற்காலியை ராஜம் செட்டியார் ஐயா கிட்ட கொடுத்து ஒரு 7 ரூபா பணம் கேட்டுருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவர் கொடுக்க முன் வந்தாலும் அம்மா காசு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நாற்காலியை வாங்கினாதான்ற மாதிரி ஒரு தன்மானத்தோடு வாங்கினாங்கன்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்தது மேம். நிறைய விஷயத்த இந்த புக் ரிவ்யூ மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் சொல்லிட்டேன் மேம் கமெண்ட். வேற யாரும் கமெண்ட் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். மேம் ரொம்ப நல்லா சூப்பரா பேசுனீங்க மேம். தேங்க்யூ சார். பாரதியார் நல்லா ஸ்டோரிஸ், பாட்டுலாம் பாடுனீங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டோரியா சொன்னீங்க, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு நீங்க சொல்றத கேட்கும்போது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் சீக்கிரமே முடிச்ச மாதிரி இருந்துச்சு மேம். கண்டிப்பா சார், அடுத்த முறை நிறைய நேரம் பேச ட்ரை பண்றேன் சார். கண்டிப்பா. ஓகே மேம், நல்லா சூப்பரா பேசுனீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.